வணக்கம். ஓஷோவோட ஷூஃபிட்ஸ் புத்தகத்திலிருந்து நாம எப்படி ஒரு சிரமமில்லாத இயல்பான வாழ்க்கைய வாழலாங்கிறத பத்தி பார்க்கலாம் வாங்க. இதுல ரொம்ப ஆழமான சில விஷயங்கள் இருக்கு. ஓஷோ சொல்ற இந்த ஒரு வரி ஒரு பெரிய உண்மைய சொல்லுது. அதாவது, உண்மையான சந்தோஷமும் ஆரோக்கியமும் ரொம்ப இயல்பானது. அது நம்ம கூட இருக்கும்போது நாம அதை கவனிக்கவே மாட்டோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தலைவலி இல்லாதப்போ நமக்கு ஒரு தலை இருக்கிறதே ஞாபகம் வருதா? இல்ல. உடம்பு நல்லா இருக்கிற வரைக்கும் நாம உடம்ப பத்தி யோசிக்கிறதே இல்ல. எப்போ நோய் வருதோ அப்போதான் ஐயோ உடம்பு வலிக்குதேன்னு உடம்போட ஞாபகம் வரும். சோ, எங்கெல்லாம் சரியா பொருந்தி போகுதோ அங்க நாம தனியா கவனம் செலுத்த தேவையில்ல. எல்லாமே அதுவா நடக்கும். அப்போ இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. இவ்ளோ எளிமையா இயல்பா இருக்கிறது தான் நம்மளோட உண்மையான குணம்னா, அப்புறம் ஏன் நம்ம வாழ்க்கை மட்டும் ஒரு ஓயாத போராட்டமாவும் பெரிய பாரமாவும் இருக்கு? இந்த கேள்விக்கான பதில தான் நம்ம தேட போறோம். நாம கேட்ட கேள்விக்கான பதில் ஒருவேளை இந்த 100 கால்களின் சிக்கலுங்கிற கதைக்குள்ள இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில வர போராட்டம் எல்லாம் வெளியே இருந்து வரல, அது நமக்குள்ள இருந்து தான் உருவாகுதுங்கிறத இந்த கதை ரொம்ப அழகா சொல்லும். ஒரு பூரான் இருந்துச்சு. அது தன்னோட 100 கால்களை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகா எந்த தடுமாற்றமும் இல்லாம நடந்து போய்கிட்டே இருந்துச்சு. இத பார்த்த ஒரு தவளைக்கே ஒரே ஆச்சரியம். அது பூரான் கிட்ட கேட்டுச்சு, நண்பா, உனக்கு 100 கால் இருக்கு. முதல்ல எந்த காலை எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் எந்த காலை வைக்கணும்னு எப்படி குழம்பாம முடிவு செய்யற? அது வரைக்கும் பூரான் இத பத்தி யோசிச்சதே இல்ல. இப்ப முறையா யோசிக்க ஆரம்பிச்சது. ஆமா, நான் எப்படிதான் நடக்கிறேன்? நீ யோசிச்ச அடுத்த நொடியே அந்த பூரான் அப்படி நின்னுடுச்சு. அதனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நகரவே முடியாம முடங்கி போச்சு. இதுக்கு பேருதான் சுய உணர்வு, இல்லன்னா ஈகோ. அதாவது நம்மள பத்தியும் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் அளவுக்கு அதிகமா யோசிக்கிறது. இது ஒரு இயல்பான நிலை கிடையாது. பாருங்களேன், நம்ம தனியா இருக்கும்போது ரொம்ப இயல்பா இருப்போம். ஆனா 4 பேர் நம்மள பாக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம நடக்கிறது, பேசுறது, சாப்பிடுறதுன்னு எல்லாமே ஒரு மாதிரி செயற்கையா மாறிடும். ஒருவித பதட்டம் வந்துடும். இந்த சுய உணர்வு தான் எல்லா முயற்சிக்கும் டென்ஷனுக்கும் முக்கியமான காரணம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் ஈகோல இருந்து தான் வருது. ஒரு குழந்தைய பாருங்க, அதுக்கு சிரிக்கணும்னு தோணுச்சுன்னா முழு மனசோட சிரிக்கும். அழணும்னு தோணுச்சுன்னா முழுசா அழுதுடும். அது எந்த முயற்சியும் எடுக்காது. முயற்சிங்கிறதே உங்களுக்குள்ள ஒரு பிளவு இருக்குன்னு அர்த்தம். உங்க மனசோட ஒரு பகுதி ஒன்னு செய்ய நினைக்கும், இன்னொரு பகுதி அதை தடுக்கும். இந்த உள்நாட்டு போர் தான் முயற்சிங்கிற பேர்ல வெளியே வருது. சரி, அப்போ இந்த சுய உணர்வு எங்க இருந்து தான் வருது? அது நம்மள உலகம் எனும் சிறைக்குள்ள தள்ளிடுது. அந்த சிறைக்குள்ள நாம நமக்காக வாழறதில்ல, மத்தவங்களோட பாராட்டுக்காகவும் ஒப்புதலுக்காகவும் தான் வாழ்றோம். இந்த 2 வாழ்க்கை முறைக்கு உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒரு பக்கம் நாம பிறக்கும்போது இருந்த இயல்பான சுயம், அதுல எந்த சிரமமும் இல்ல, நிம்மதியா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கவலைப்பட ஆரம்பிச்சதும் நாம உருவாக்குன ஒரு போலி சுயம் இருக்கு. அது எப்பவுமே முயற்சி, பதட்டம், பொய்ன்னு இதுக்குள்ளேயே சிக்கி தவிக்கும். அதுக்கு எப்பவும் மத்தவங்களோட அங்கீகாரம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இது ஒரு நச்சு வட்டம் மாதிரி. மத்தவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோன்னு பயந்து நாம நடிக்கிறோம். அதே மாதிரி நாம அவங்கள தப்பா நினைச்சிருவோமோன்னு பயந்து அவங்க நடிக்கிறாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயந்து பயந்தே நம்மளோட உண்மையான அழகான வாழ்க்கை ஒரு பெரிய குழப்பத்துல காணாம போயிடுது. இந்த சிறையோட சுவர்கள் எதனால கட்டப்பட்டிருக்கு தெரியுமா? மத்தவங்க நம்மளை எப்பவும் பாராட்டணுங்கிற தேவை, அவங்களோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யணுங்கிற கட்டாயம், அவங்க நம்மள பத்தி என்ன தீர்ப்பு சொல்வாங்களோங்கிற பயம், நம்ம வாழ்க்கையே ஒரு நாடகம் மாதிரி மத்தவங்களுக்கு நடிச்சு காட்டுறது, நாம இல்லாத ஒரு ஆளா நம்மள காட்டிக்கிறது. இது எல்லாமே நாமளே நமக்கு கட்டிக்கிற சிறைச்சுவர்கள் தான். அப்போ இந்த சிறையிலிருந்து வெளியே வர வழியே இல்லையா? நிச்சயம் இருக்குன்னு ஓஷோ சொல்றாரு. அந்த வழிதான் இயற்கையின் பாதை. இந்த பாதை புதுசா எதையாவது அடையறதில்ல, நம்ம கிட்ட இருக்கிற பொய்யான விஷயங்களை கைவிடுறதுதான். சுதந்திரத்துக்கான முதல் புரட்சிகரமான செயல் இதுதான். மத்தவங்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யறத நிறுத்துங்க. அதே சமயம் மத்தவங்க உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யணும்னு நீங்க எதிர்பார்க்கறதையும் நிறுத்துங்க. இந்த 2 பக்க எதிர்பார்ப்புகளையும் கைவிடும்போதுதான் அந்த பெரிய சுமையில இருந்து உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் விடுதலை கிடைக்கும். இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, நாம நான் நினைக்கிற இந்த ஈகோ ஒரு தேவையில்லாத விஷயம்னு எப்போ நாம உணர்றோமோ அப்போதான் உண்மையான சுதந்திரம் ஆரம்பிக்கும். இந்த நான் தான் அவங்க என்ன நினைப்பாங்கங்கிற கவலைய உருவாக்குது. நான் இதுக்கு சரிப்பட்டு வருவேனாங்கிற சந்தேகத்தை உருவாக்குது. அது பிரச்சனைகளை மட்டும்தான் உருவாக்கும். ஒரு மாயை. சரி, அப்போ எப்படி நம்மளோட இயல்பான நிலைக்கு திரும்புறது? இதோ சில வழிகள். மத்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கவலைப்படாம வாழுங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ, உங்களோட நிறம், உயரம், குணம் எதுவா இருந்தாலும் அத முழுசா ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையே ஒரு மேடை நாடகமா மாத்துறத நிறுத்துங்க.
உங்க மனசுக்குள்ள இருந்து வர அந்த குரலை நம்புங்க. இது சரின்னு இது தவறுன்னு வாழ்க்கைய பிரிக்காம அத அதன் போக்குல வாழ கத்துக்கோங்க. கடைசியா இந்த மொத்த தத்துவத்தையும் ரொம்ப அழகா புரிய வைக்கிற ஒரு கதைய பாப்போம். சேற்றில் இழுக்கப்படும் வாள். இது ரொம்ப எளிமையான உண்மையான வாழ்க்கைக்கான ஒரு தேர்வு பத்தின கதை. தத்துவஞானி ஸ்வாங்ஷுவ பாக்கறதுக்காக அரண்மனையிலிருந்து 2 பேர் வராங்க. அவங்க சொல்றாங்க, எங்க நாட்டுல 3000 வருஷத்துக்கு முன்னாடி செத்துப்போன ஒரு புனித ஆமையோட ஓடு இருக்கு. அத கோயில்ல வச்சு ரொம்ப மரியாதையா பாத்துக்கிறோம். உங்களை எங்க நாட்டுக்கு மந்திரியா ஆக்கணும்னு மன்னர் ஆசைப்படுறார். இத கேட்ட ஸ்வாங்ஷு ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். அந்த ஆமை கோயில்ல எல்லாரும் மதிக்கிற மாதிரி செத்து போயிருக்க விரும்புமா, இல்ல உயிருள்ள சேத்துல தன்னோட வாளை இழுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ விரும்புமா? வந்தவங்களுக்கு பதில் தெரிஞ்சிருந்துச்சு. நிச்சயமா அது உயிருள்ள சேத்துல வாழத்தான் விரும்பும்னு சொன்னாங்க. அதுக்கு ஸ்வாங்சு சொன்ன பதில் இதுதான். அப்போ வீட்டுக்கு போங்க, என் வாளை சேத்துல இழுத்துக்கிட்டு நான் இங்கே இருந்துக்கிறேன். வெறும் கௌரவத்தை விட உண்மையான உயிருள்ள வாழ்க்கைதான் சிறந்ததுங்கிறத இது ரொம்ப ஆழமா சொல்லுது. இந்த தேர்வு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கதை மட்டும் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாமளும் இந்த தேர்வை சந்திச்சுட்டு தான் இருக்கோம். சமூக வலைதளங்கள்ல காட்டுறதுக்காக ஒரு மன அழுத்தமான வெற்றிகரமான வாழ்க்கையா, இல்ல நமக்காக நம்ம மன அமைதிக்காக ஒரு எளிமையான சந்தோஷமான வாழ்க்கையா? இது நம்ம தேர்ந்தெடுக்கிற வேலை, உறவுகள், வாழ்ற முறைன்னு எல்லாத்திலயும் இருக்கு. நாம இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கேள்வியை நீங்களே உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. உங்க வாழ்க்கைய நீங்க யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்காகவா, இல்ல மத்தவங்களோட எதிர்பார்ப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரத்துக்காகவா? இதுவரைக்கும் இது கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த கருத்துக்கள் உங்க மனசை தொட்டிருந்தாலோ இல்ல இது யாருக்காவது தேவைப்படும் நீங்க நினைச்சாலோ அன்பையும் விழிப்புணர்வையும் பரப்ப உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட இத பகிர்ந்துக்கோங்க.